ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர் ஒளிதின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியில் கூட தேவனுடைய வாதிலிருந்து சில விஷயங்களை நாம் தியானிக்கலாம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீத புத்தகம் 149 அதிகாரம் 1 வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கி செய்தியுடைய தலைப்பு என்ன சொன்னால் புது பாடல் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். அந்த வசனத்தில் என்ன போட்டுக்குங்கிறத வாசிப்போம். அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. இந்த ஒரு வசனத்தை மையமாக வச்சு தான் இன்றைக்கி நாம் தியானிக்க போகிறோம். புது பாடல் என்கிற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த செய்தியுடைய காரியங்கள் ஒரு வித்தியாசமான விதமாக இருக்கும். புது பாடல் சொல்லி தலைப்பாக இருக்குது. இது எப்படி, இது என்ன மாதிரியான காரியங்கள் சொல்லி நம்ம யோசிக்கலாம். அதுக்கான விஷயம் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக புது அப்படின்னு சொன்னால் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே விரும்பக்கூடிய விஷயந்தான். பழசு வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். பாடல் அப்படின்னு சொன்னால் அது சந்தோஷம் நிறைந்த ஒரு உள்ளம் செய்யக்கூடிய செயல். அப்போது பழைய காரியம் வேண்டாம் அப்படிங்கிறதையும் சந்தோஷத்தினால செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிறதையும் இணைச்சி தான் புது பாடலுங்கிறத நம்ம பார்க்குறோம். இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புது பாடல் என்கிற தலைவில் பார்க்க போகிறோம். புது பாடல் யாருக்கு? பொதுவாக அந்த நாட்களில் புலவர்கள், தமிழ் புலவர்கள் மன்னர்கள் ஆட்சி காலத்தில் மன்னர்களை புகழ்ந்து பாடல் பாடுவாங்களாம். கவிதைகள்லாம் என்ன ஏற்றி சொல்லுவாங்களாம். மன்னர் என்ன செய்வாராம், பாராட்டு தெரிவித்து ஏதாவது அன்பளிப்பு கொடுப்பார். சிலவங்க சாதாரண மனுஷங்களை, ஊர் பெரியவங்களை பெருமையாக புகழ்ந்து பேசுவாங்க, பாடுவாங்க. இது நடைமுறையில் உள்ளது. அடுத்து இன்னும் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, படிக்கக்கூடியவங்க ஒரு வீரர்களை குறித்து, ஒரு தலைவர்களை குறித்து ஒரு பாடல்களை என்ன செய்வாங்க, இயற்றி பாடல் பாடுவாங்க. இதெல்லாம் உலகத்தை உள்ள காரியம். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயம்னா புது பாடல் என்கிற தலையில் பார்க்குறோம். இந்த புது பாடல் யாருக்குன்னா கர்த்தருக்கு, வானத்தை பூமிப்படுத்த இயேசு கிறிஸ்துவுக்கு. வேதம் தெளிவாக சொல்கிறது, அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். அப்போ பாடல் என்று சொன்னால் பார்த்திங்க அப்படின்னா என்னது, நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த வார்த்தையின்படி பழையன வேண்டாம் அப்படின்னு கிடையாது. புது பாடல் அப்படின்னு சொன்னால் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அனுபவம். அப்போது கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமும் தேவன் நம் வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிற, செய்ய போகிற நிகழ்வுகளை எல்லாம் தொகுத்து சந்தோஷமாய் ஒவ்வொரு விதங்களில், ஒவ்வொரு ஒன்றான ஜாலங்களில் அதை எண்ணி தேவனுக்கு புகழை செலுத்துவது தான் பாடல். அப்போ புதுப்பாட்டை பாடுங்கன்னா கர்த்தருக்கு என்ன செய்யுங்க, புகழை செலுத்துங்கள், கர்த்தரை புகழுங்கள்னு அர்த்தம். புதுப்பாட்டு பண்ணால் ஒரு வசனத்தை எழுதியோ அது ஒரு பேப்பரை மாதிரி எழுதியோ அந்த அர்த்தம் இல்லை. கர்த்தர் நம் வாழ்வில் ஏற்கனவே செய்திருந்த, இப்பொழுது செய்து வருகிற, இனி செய்ய போகிற எல்லாவற்றையும் தொகுத்து எண்ணி பார்த்து அவருடைய அன்பை ருசி பார்த்து அவரை சந்தோஷம்தான் நிறைந்து புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு அனுபவம் தான் புது பாடல் பாடுகிறது. எழுதி வைத்து பாடுகிற அந்த பாடல் அல்ல, மனுஷரை புகழ்ந்து பாடுகிற அந்த பாடல் அல்ல, உலகத்தின் வழக்கு அல்ல. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனாதி தேவனுக்கு மகிமையும் புகழ்ச்சியும் செலுத்தக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை தான் பாடல் வடிவத்திலே நாம் பார்க்கணும். அப்போ அந்த காரியத்தை நாம் செயல்படுத்துகிற பொழுது பரிசுத்தவான்களின் சபையிலே துதி விளங்குவதாக. அப்போ பாடல் பாடினாலும் அது ஒரு வகையான துதி. அங்கே துதி செய்யும் பொழுது கட்டுகள் அறுக்கப்படும். பாடலாகிய துதி செய்யப்படும் பொழுது பிரச்சனைகள் மாறும். அடைபட்டுக்கிற வாசல்கள் தானாய் திறக்கும். இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் உள்ளடக்கியது தான் துதியாகிய அந்த புது பாடல். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஊழியக்காரர்களும், வாலிப சகோதர சகோதரில் தெரிந்து கொள்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், வாழக்கூடிய கொஞ்ச நாட்களில் கர்த்தருக்கென்று புதிய பாடலாகிய அவருடைய புகழ்ச்சியை பாடும் பொழுது நம் வாழ்வில் இருக்கிற எல்லா கட்டுகளும் அறுக்கப்படும், தடைகள் உடைக்கப்படும், அடைபட்டுக்கிற வாசல்கள் திறக்கப்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த காரியங்களை யார் அனுபவத்தில் கொண்டு வந்து ருசி பார்த்தாங்கன்னா தாவீது ராஜா என்ன செய்தார், ருசி பார்த்தார். அவர் வாழ்க்கையில் இவ்வளோ போராட்டங்கள், பாடுகள் வந்த போதிலும் கூட கர்த்தரை புகழ்ந்து பாடக்கூடிய, கர்த்தருடைய அன்பை எண்ணி பார்த்து புகழக்கூடிய ஒரு கிருபை அதிகமாக பெற்று அதை அனுபவத்தில் கொண்டு வந்தார். ஆகவே தான் அவர்
இந்த சங்கீதத்தில் இப்படி எழுதிக்கிறார். ஆகவே அவர் உணர்ந்தது போல நாம் உணர வேண்டும். நமக்காக எவ்வளோ தூரம் ஆண்டவர் சிலுவையில் ரத்தம் செஞ்சிருக்கிறார், நம்மை நேசித்து தெரிந்து கொண்டிருக்கிறார், நமக்கு ரத்தம் சொட்ட சொட்ட உயிரை கொடுத்திருக்கிறார், மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். இந்த பூமிக்கு நம்மை அழைத்து செல்ல, பரலோகத்துக்கு அழைத்து செல்ல மீண்டும் வரப்போகிறார். ஆகவே இந்த சத்தியத்தை புரிந்து, ஆகவே அவருடைய அன்பை எண்ணி பார்த்து, இப்படிப்பட்ட மேன்மையான காரியங்களை செய்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து நாவினால் புகழ்ந்து அவருடைய மேன்மையை நாம் எண்ணி பார்த்து உயர்த்துகிற அந்த ஒரு காரியம்தான் புது பாடல் பாடுகிற அனுபவம். ஆகவே இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தொடர்ந்து புது பாடலை ஒவ்வொரு நிமிஷம் பாடி தேவனை புகழ வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்தவர்களுடைய உங்கள் வாழ்த்துகிறது. ஆமென்.